Hello students, welcome to Nilas Max. இப்போ வந்து நம்ம 12th standard mathematicsல டாப் மோஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 14 கொஸ்டின்ஸ். ஸோ ஆக்சுவலி நம்ம டைட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னா டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 14 கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து சம்வாட் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக மேக்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம கன்ஃபார்மாக 5 மார்க் கொஸ்டின்ஸ் டாப் மோஸ்ட் ஒரு 20 நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக டாப் மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நம்மளோடது இப்போ ஒரு எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸசைஸ்லேயே நம்மளுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் வரலே இருக்குது. அந்த கொஷினில் எந்த கொஷின் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி ஒரு 4 எக்ஸசைஸ் நம்ம கொடுக்குறோன்னா அதுலேயே ஒரு 40 கொஸ்டின்ஸ் நியர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய நான் கோல்டன் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் தென் ஹவு டு கெட் ஈஸி பாஸ் இதை கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னென்ன சாப்டர்லேருந்து எவ்வளோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, என்னென்னலாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுலேயும் வந்து இன்னமும் பர்டிகுலராக டு கெட் பாஸு இல்லை 80+ எடுக்கணும், இல்லை நீங்கள் டாப் மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுங்க நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஒன்லி ஃபார் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஷுவராக ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். 5 to 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். நம்மளுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியாக கொஷின் வந்தது அப்படின்னா நம்மளால் 7 கொஸ்டின்ஸ் வரலுமே அட்டன் பண்ண முடியும். பட் ரொம்ப லிமிட்டடாக தான் எடுத்திருக்கோம். என்ன இவ்வளோ லிமிட்டடாக இருக்கே, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது இதுவரையிலையும் எடுத்த கொஷின் பேப்பர்ஸ் வச்சு நம்ம பார்த்ததுலேருந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் என்னென்ன சாப்டர்லேருந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலாக இதில் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 5 கொஸ்டின்ஸ் வரலையும் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணிடலாம். 5 கொஸ்டின்ஸ் வரலையும் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த ரிமைனிங் 2% அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸசைஸ் நம்ம சொல்லணும்னா அந்த எக்ஸசைஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் ரிலேட்டடு அண்ட் தென் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அவங்க சப்போஸ் ஏதாவது க்ரியேட்டிவ் சம்ஸ் கேட்டாலும் நம்பரை மாற்றி கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டீப்பாக கண்டென்ட்டு புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் வரலையுமே அட்டன் பண்ணலாம். பட் வந்து இது வந்து நம்ம கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா டஃப் அப்படின்னு வந்ததுன்னா அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரளவுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான ஈஸியாக என்னென்னலாம் படித்தா டாப் மோஸ்ட்டில் எவ்வளோ, அதாவது அந்த 14 கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் ஒரு 10 ஒரு 12 கொஸ்டின்ஸ் நம்மளால் அதில் வர மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸு என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸஸாக எல்லா கொஸ்டின்ஸும் எப்பவும் போல் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டாப் மோஸ்ட் அதாவது கோல்டன் 5 மார்க்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். என்ன ஆர்டரில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும், என்ன சாப்டர் வைஸ் நீங்கள் படிக்கணும், எது ரொம்ப ஈஸியான சாப்டர், எதில் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எது நம்மளால் ஈஸியாக படிக்க முடியுமோ, ஸோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு எடுத்து நான் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அந்த சேம் ஆர்டரை நம்ம இதிலுமே ஃபாலோ பண்ணலாம். வெயிட்டேஜ் அண்ட் தென் ஈஸி எது, ஸோ அந்த ஆர்டரில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம இப்போ நம்ம கண்டென்ட் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்டர் 6 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் சம்ஸ் தான். திஸ் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஆல்சோ டு ஸ்கோர் 60+. அதாவது இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 7 கொஸ்டின்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரலையும் மினிமம், நான் சொல்கிறது மினிமம். ஸோ மேக்ஸிமம் இட் கேன் பி 7 ஆல்சோ. அது வந்து நம்ம லக்கை பொறுத்தது. ஈஸியாக வந்தது அப்படின்னா அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா எப்போவுமே ஸோ இது வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் நம்ம அப்படியே மெமரி பண்ணி எழுதுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 6th சாப்டர் எடுத்திருக்கோம். 6th சாப்டரில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைஸ் 6.1ல் 9 and 10 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 6.3, 5, 7 சைன் அண்ட் காஸ் அண்ட் ட்ரையாங்கிள் சம்ஸ். இதே பேஸ் பண்ணி இந்த 5 சம்ஸ்லேருந்து ஒரு சம் எப்பவும் போல் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அண்ட் தென் இது A cross பாக்ஸ் சம்ஸு. அண்ட் தென் இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கிறது 6.7. இதிலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின்னு. ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது, ஆனால் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸு 6th சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரலையும் கேட்குறாங்க. 2 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி வந்து 5 மார்க்ஸ் வருது நம்மளுக்கு 6th சாப்டரில். ஸோ அதுக்கே நம்மளுக்கு 10 மார்க்ஸ். ஸோ இப்போ இது வரலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து உங்களுக்கு ஈஸி, ஒரு 5 மார்க் கிடச்சிரும். அண்ட் தென் ரிமைனிங் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
இந்த செகண்ட் ஒன் 6.7 இருக்குது இல்லையா, அந்த 6.7 அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா பேஸ்டு தான். ஃபார்முலா மட்டும் நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, எது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸு சப்போஸ் க்ரியேட்டிவ் சம் இதில் கேட்டாலும் அதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியணும். அப்படி இருந்தால் ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் இந்த கண்டென்ட் வரையும் நீங்கள் நல்லா கிளியராக படித்து முடிச்சிட்டிங்கன்னா 10 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து உங்களால் நம்ப முடியாது. ஆக்சுவலி இதுதான் வந்து ரியாலிட்டி. இதே தவிர கொஸ்டின்ஸ் வேறு எதுவும் வரதுக்கு சான்சஸ் இல்லை. பட் என்னென்னா இதில் க்ரியேட்டிவ் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அண்ட் தென் இதில் சப்போஸ் ஏதாவது க்ரியேட்டிவ் அவங்க கேட்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் சப்போஸ் சம்டைம்ஸ் ரொம்ப டஃப் அப்படின்ற சென்ஸில் ஏதாவது இன்க்ளூட் பண்ணாங்கன்னா ஸோ நம்ம வந்து மினிமம் தான் வந்து சொல்கிறோம். ஸோ இதிலேருந்து மேக்ஸிமம் வரலையும் வர்றது அது வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஸோ சொன்னது போல் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வழியாக அட்டென்ட் பண்ணலாம். இதில் 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சாப்டர் 12 எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக சாப்டர் 12 வந்து வெயிட்டேஜ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வந்து ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இப்போ நான் இதில் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இது ப்ரீவியஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் 6th சாப்டரில் இப்போ இந்த 5 மார்க்ஸ் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 10 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதனோட சேர்ந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னமோ அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னும் போது ஸோ அதில் வந்து ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க் வரதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் 2 ஸோ இதிலே வந்து ஒரு 17 மார்க்ஸ் வரையும் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 6th சாப்டர் பார்த்தீங்க நீங்கள் ஈஸியாக கொஷின் வந்தது அப்படின்னா ஷுவராக இதுலேருந்து ஒரு கொஷின் இதில் ஒரு கொஷின் அண்ட் தென் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 12th சாப்டர். இப்போ 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 12th எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சின்ன சாப்டரு, 2 எக்ஸசைஸ் தான். இதில் வந்து 12.2 ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் சம்மு அண்ட் 12.1 வந்து 5 மார்க்ஸை பொறுத்தவரையிலையும் ஒரு 5 சம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பட் இதுலேயுமே வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக 12th சாப்டரில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ இதில் நீங்கள் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்க்கு அந்த டேபிள்ஸ் எல்லாமே அந்த டேபிள் கிளியர் கட்டாக நல்லா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் க்ரியேட்டிவ் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் வரையும் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு 5 மார்க்ஸு அண்ட் தென் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ அதில் வச்சு நம்ம பார்த்தோம்னா 2 மார்க்ஸை விட 3 மார்க்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க இந்த சாப்டரில். ஸோ ஒரு 5 மார்க் கொஷின்னு ஒரு 3 மார்க்கு 8 + 1 மார்க் கூட சேர்த்து ஒரு 10 மார்க்ஸ் வரலையும் நம்ம இந்த சாப்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் அட்டன் பண்ண முடியும். பாருங்கள், ஆக்சுவலாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்ஸில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. பட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸு கொஷின் பேப்பர் ஈஸி இந்த சென்ஸ் நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். அப்படி டஃப் அப்படின்னாலும் ரொம்ப டஃப்பாலாம் வந்து ஆக்சுவலாக கேட்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம், தரோவாக இருக்கும் அப்படின்னும் போது நம்மளால் கண்டிப்பாக அதுவுமே அட்டன் பண்ண தான் முடியும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ சாப்டர் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா மேம் ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருக்கீங்க, எதுவுமே இல்லை சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக 5.1 வந்து 6th சம்மு சர்க்கிள் சம்மு. ஸோ இதில் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம்மு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டாச்சு. இப்போ என்ன நிறைய இதுலேயுமே வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்ஸ் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இதில் எக்ஸசைஸ் 5.5 அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸு இதையை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 5 மார்க்ஸ் அதில் எடுத்து பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி 5.5ல் நீங்கள் எல்லா சம்ஸும் பார்க்கணும். அதில் வந்து 7 to 10 வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் 1 to 6 நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவும் போடுவோம். அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்ன, ஸோ இது வரலையும் இப்போ கம்மிங் இயர்லாம் கேட்கறதுக்கு உண்டான சான்சஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் வைஸ் பார்க்குறோம், என்னென்ன எக்ஸசைஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ், ஏன்னா நம்ம சொல்ல முடியாது என்ன கொஸ்டின் எப்போ கேட்பாங்கன்னு. அதுலேயும் கொஞ்சம் பாசிபிலிட்டி நிறைய இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருங்க. ஏன்னா நம்ம எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது இல்லையா, பார்த்துட்டு அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் கீனாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று வந்து மிஸ் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 5.2
ஸோ இதுவுமே வந்து வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 5.2ல என்னென்ன சம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் 4 அண்ட் 5 கொடுத்துருப்பேன். அண்ட் தென் கொஷின் நம்பர் 8 ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். 5ல் வந்து சம்டைம்ஸ் கேட்குறாங்க, அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நான் 5.2 வந்து இன்க்ளூட் பண்ணலை, அதனால் தயவு செஞ்சு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம. பட் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் என்னென்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைசஸ் நம்ம சொல்கிறோம், என்னென்ன பாயிண்ட் சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டர் 8 எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதனோட வெயிட்டேஜ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ 5 மார்க்ஸ் வந்து 2, ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடச்சிரும். அண்ட் தென் ஒரு 3 மார்க்கு ஒரு 2 மார்க் கம்பல்சரி அதில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஒரு 2 மார்க், அப்போ 2 + 3 + ஒரு 10 + ஒரு 1 மார்க் மினிமம் ஒரு 2 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலும் ஒரு 17 மார்க்ஸ் வரலையும் நம்ம 5th சாப்டரில் இந்த 2 எக்ஸசைஸ் நீங்கள் தருவாக இருக்கீங்க. அந்த 5.2லையுமே லிமிட்டடாக ஒரு 3 சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லையா. சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 8 கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக உங்களுக்கு. இப்போ 8 என்னென்னா எக்ஸாம்பிள் 8.22. ஸோ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 8.7ல் எல்லா சம்ஸும் இந்த ஃபர்ஸ்ட் சம் தவிர மீது எல்லாம். ஸோ இதுக்குமே நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக செகண்ட் கொஸ்டின் ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இது வரலையும் கேட்டது இல்லை. 8th சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸு லாஸ்ட் டைம் ஜூனில் வந்து எக்ஸாம்பிள் சம் மட்டும் கேட்டாங்க, எக்ஸைஸ் சம் கேட்டதில்லை. அதனால் நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி உங்களுக்கு 5 மார்க்ஸ் என்னென்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொஷின் என்னென்ன சாப்டர்லன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 5, 6, 7, 9 கன்ஃபார்மாக இது ஒன்றுத்துலேயுமே வந்து 2 கொஷின்ஸ் ஈச் கேட்குறாங்க. அதனால் இந்த சாப்டர்ஸை நல்லா வந்து நீங்கள் தரோவாக சொல்கிற கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் மேலே ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த 8th சாப்டரில் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். யூலஸ் ஆயிலர் தியரம் யூஸ் பண்ணி போட்டதான். அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து ரெடியாக இருந்துக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th சாப்டரில் 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி கேட்குறதில்ல. ஸோ ஒரு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. 2 மார்க்ஸ் 1, 3 மார்க்ஸ் 1. ஸோ 1 மார்க்ஸ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரலையும் பார்த்திங்கன்னா ஒரு 7. அண்ட் தென் சப்போஸ் 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் வரலையும் வெயிட்டேஜ் போகிறதுக்கு இதில் சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த சாப்டர் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சுவலாக டிஃப்ரென்ஷியல் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு இதை ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் வால்யூமில் தான் கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. இப்போ சாப்டர் நம்பர் 7ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கம்பல்சரி 2 கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து 5 மார்க்ஸுக்கு ஒரு 10 மார்க்ஸ் வரலையும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த 3 எக்ஸசைசஸ் மட்டும் நீங்கள் தருவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 10 மார்க்ஸ் இதை எடுத்துடலாம். அது இல்லாமல் இதுலேயுமே வந்து 2 மார்க்ஸ் இருக்குது, 3 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 1 மார்க்ஸ் வரலையும் நீங்கள் போட்டிங்கன்னா இதனோட வெயிட்டேஜுமே வந்து 17 மார்க்ஸ் வரலையும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 17 வரலையும். ஏன்னா இதில் ஷுவராக 2 கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ்லேயே நம்மளுக்கு 10 மார்க்ஸ் வந்துடும். ஸோ மினிமம் 15 சொல்லலாம், நம்ம 10ன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா 7.1 வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸைஸ் 7.2ல் கொஷின் நம்பர் 9 and 10. ஸோ இந்த சம்ஸு எக்ஸாம்பிள் 7.18 அண்ட் தென் எக்ஸைஸ் 7.8ல் இருக்கிற எல்லா சம்மு வித் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ ஆக்சுவலாக இதுலேருந்து ஒரு சம்மும் மோஸ்ட் ப்ராபப்ளி 7.1லேருந்து கேட்குறாங்க. சம்டைம்ஸ் இந்த 7.2. சரி, இல்லை 2 சம் ஒன்லி 2 சம்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதுவரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி இதில் இருக்கிற சொல்ல முடியாது நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் இது தான். வரணும்னா மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் இதிலேருந்து, இல்லைனா மினிமம் 1. மற்ற கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் துறவாக இருக்கீங்க 7.7 அதுலேருந்து என்ன வேணால் கேட்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பட் இந்த சாப்டரில் இதனோட வெயிட்டேஜ் 5 மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ் வரலையும். அண்ட் தென் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 2 மார்க்கு அண்ட் தென் ஒரு 3 மார்க்கு அண்ட் தென் 2 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 மார்க்ஸு. ஸோ வெயிட்டேஜ் இதுக்குமே வந்து 17 மார்க்ஸ் வரலையும் வந்து உண்டு. எதுக்குன்னா சாப்டர் 7க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் குறிச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 9 பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ 5 மார்க்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். கொஷின் சாப்டர் நம்பர் 5, 6 அண்ட் தென் 7 and 9.
இப்போ 9th சாப்டரில் நம்ம கன்ஃபார்மாக சொல்லணும்னா ஒரு 5 மார்க் கொஷின் ஏலேருந்து வரும் அப்படின்னா 9.8 எக்ஸசைஸ் ஷுவர் ஏரியா அண்ட் பிட்வீன் இடைப்பட்ட அரங்கத்தின் பரப்பு இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. இது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் எதுலேருந்து கேட்பாங்க. ஸோ இன்டகிரேஷன் சம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாப்டர் 9 கோல்டன் கொஸ்டின்ஸ் அதில் எடுத்து ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னொரு கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி எதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ இன்னொரு வீடியோவும் நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இன்னமும் கட் ஷார்ட் பண்ணி போடுவோம். அது வரலையும் நீங்கள் இந்த செலக்டட் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இன்டகிரேஷன் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்குறாங்க, ரொம்ப டஃப்பாலாம் கேட்குறதில்ல. பட் இதுலேருந்து ஒரு கொஷின் அண்ட் தென் இன்டகிரேஷன்லேருந்து ஒரு கொஷின் உண்டு. இதுலேயுமே வந்து 10 மார்க்ஸு 5 மார்க்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. அண்ட் தென் இதில் 2 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்குறதில்ல. 9th சாப்டரில் 2 மார்க்ஸ் நம்மளுக்கு கேட்குறதில்ல. இன்டகிரேஷன் 3 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. எப்பயாச்சும் ஒரு முறை தான் 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கு அண்ட் தென் 2 5 மார்க் கொஷின். அதுலேயே வந்து 10 ஆகிடுச்சு உங்களுக்கு. 13 + 1 2 ஒரு 15 மார்க்ஸ் வரலையும் இதில் வந்து வெயிட்டேஜ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 10th சாப்டரு. 10th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு, கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஷின். அந்த 5 மார்க் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10.8 வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் கம்பல்சரி. இதுலேருந்து 5 மார்க் கொஷின் ரொம்ப ஈஸி தான், எல்லாமே சிமிலர் டைப் தான். இதே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 10th சாப்டரில் எப்படி வந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லையும் இதில் வெரி ரேராக தான் கேட்குறாங்க. பட் 3 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதில் கிரியேட்டிவ்மே கேட்குறாங்க. 3 மார்க்ஸு ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நான் போட்டேன் இல்லையா, அதில் க்ரியேட்டிவ் கொஷினுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட ரெஃபரன்ஸும் நான் இதில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸு அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இதெல்லாம் கான்சிக்யூட்டிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10th சாப்டரில் ஒரு ஆக்சுவலி ஒரு 2 மார்க்கு அண்ட் தென் ஒரு 3 மார்க்கு அண்ட் தென் ஒரு 5 மார்க்கு வித் 1 மார்க்ஸ் கூட சேர்த்திங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் வரலையும் வர சான்ஸ் இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் 10 மார்க்ஸ் வரலையும் வரும், ஒரு 2 மார்க் கட் ஷார்ட் பண்ணால் கூட. இது வந்து சாப்டர் 10. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th சாப்டர் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக 4th சாப்டரில் 5 மார்க்ஸ் வந்து வெரி ஈஸி. நம்ம டேம் ஷுவர் கன்ஃபார்மாக சொல்லலாம் 5 மார்க்ஸ் வரணும்னா 4th சாப்டர்லேருந்து இதில் இருந்து தான் வரும் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம அடித்து சொல்லலாம் 4th சாப்டரில் 5 மார்க்ஸ் வரும் அப்படின்னா. பட் யூஸ்வலாக கேட்டுட்ருக்காங்க 4th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க். நீங்கள் ஆக்சுவலாக இப்போ இதையை பார்த்தாலே மோஸ்ட்லி யாருமே இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் நேர்மாறு முக்கோணவியல் பார்க்குறதில்ல. இப்போ பாருங்கள், இதில் மொத்தம் டோட்டலாக ஒரு 10 சம்ஸ் அளவு தான் இருக்கும், நிறைய கூட இருக்காது. இதுக்கு அந்த பேசிக்காக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் பாக்ஸ் வந்து சைனு காசு டேனுக்கு உண்டான ஆங்கிள் பாக்ஸ் வேல்யூஸ் தெரியும் அப்படின்னாலே நம்ம இதையை வந்து ஈஸியாக இவாலுவேட் பண்ணி போட்டுடலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தான் இருக்கும். இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 4th சாப்டரில் ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இதில் 5 மார்க் கொஷின் ஒன்று. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் 3 மார்க்ஸ் கேட்குறது இல்லை. ஸோ 2 மார்க்ஸ் வந்து 3 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்காங்க. ஒரு 2 முறை தான் கேட்டிருக்காங்க 3 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் வந்து 1. ஸோ ஆக்சுவலாக ஒரு 2 மார்க்கு அண்ட் தென் ஒரு 5 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்ஸ் வரலையும் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 1 மார்க்கோட இன்க்ளூட் பண்ணி. இது வந்து 4th சாப்டரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2nd சாப்டர் பார்க்கலாம். ஆக்சுவலி 2nd சாப்டரில் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் நிறையா தான். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பேசிக்காக சாப்டர் 5, 6, 7, 9 அதுக்கு நெக்ஸ்ட்டு வெயிட்டேஜ் எதுலன்னு பார்த்தா இந்த 2nd சாப்டரில் தான். இதுலேயும் நிறைய சம்ஸ் இருக்குது, பட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் இருக்குது. அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தரோ பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே பார்க்கலாம். ஏன்னா சென்டம் எய்ம் பண்ணணும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், 90 above அண்ட் சென்டம் எய்மிங்னாலே நம்ம எல்லா கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணும். கொடுக்குற இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்த்துட்டு போனால் படிக்கிற ஒரு 10 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும்ன்றது வந்து கிடையவே கிடையாது, நம்மளால் சொல்ல முடியாது. பட் இதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ 2nd சாப்டரில் எக்ஸைஸ் 2.5. ஸோ இதில் 9th சம்மே. இதுலேயுமே வந்து அந்த 5 மார்க்ஸ் கோல்டன் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 2.4ல் ரொம்ப செலக்டிவான சம்ஸ் தான். 2.6ல் அண்ட் தென் எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 2.7ல் 6, 2.34, 3.5 அண்ட் தென் எக்ஸைஸ் 2.8ல் வந்து 4 and 5. ஸோ இதில் எல்லாமே அந்த நியம பாதை, ஆர்கியூமெண்ட், இமேஜினரி பார்ட், ஸோ லோக்கஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இதுலேயுமே வந்து வெயிட்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2nd சாப்டரில் மோஸ்ட்லி 2 மார்க் கொஸ்டின்ஸு நிறைய கேட்குறாங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸை விட இது நீங்கள் 2 and 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்
கோல்டன் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் வந்து இதில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கூட கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 அண்ட் தென் 3 மார்க் கொஷின் 1 7 அண்ட் தென் ப்ளஸ் ஒரு 5 மார்க் 12 ப்ளஸ் ஒரு 2 ஒரு 14 மார்க்ஸ் வரலையும் நம்மளுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் சாப்டரில் லீவ் அவுட் பண்ண வேணாம். வெரி இம்பார்ட்டண்ட்டு. எல்லாமே வந்து வெரி ஈஸி. நம்ம வந்து கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக அவங்களே க்ரியேட்டிசம் கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்டர் 3 பார்க்கலாம். சாப்டர் 3ல் 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி கேட்குறதில்ல. பட் இருந்தாலும் மினிமமாக நான் ஜஸ்ட்டு செலக்டிவாக ஒரு 5 to 7 சம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது வரலையுமாச்சும் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா சாப்டர் 1. சாப்டர் 1 ஏன் ஃபஸ்ட்டு சாப்டர் தானே, அது ஏன் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற சாப்டர் என்னென்னா இது தான். பட் பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெல்டா தானே, இதை டெரைவ் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம என்ன கிராமர் ரூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸோட வேல்யூ ஒயோட ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு டெரைவபிள் ஈஸி தான். பட் நிறைய இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. எனிவே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், 5 மார்க்ஸும் இதில் வந்து ஒரு 5 மார்க்கு உண்டு. ஒரு 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி உண்டு. லாஸ்ட் டைம் வந்து காஸ் ஜோடான்னு கேட்டாங்க. ஸோ இந்த முறை வந்து யூஸ்வலாக கிராமர் கேட்குறாங்க. ஸோ கிராமர் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கோல்டன் வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கல 5 மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்துருக்கோம். அதை எடுத்து வச்சு நீங்கள் சம்ஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன சம்ஸ் அப்படிங்கிறது. ஒரு டைப்பில் நமக்கு எப்படி டிரைவ் பண்ண தெரியும் அது மட்டுமாச்சும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது 1.3ல் என்ன, 4ல் என்ன, 5ல் என்ன, 6ல் என்ன. இப்போ 1.3னா இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், நேர்மாறு. 1.4னா கிராமர், அதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ அது டெரிவேஷன் உங்களுக்கு தெரியும். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி என்னென்னா கிராமர் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கிராமர் ரூலு 1.4. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் 1.4. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 1.6. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ லாம்டா மியூசம்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி அண்ட் தென் கன்சிஸ்டன்ட் ஒருங்கமைவு லாம்டா மியூசம்ஸு. அண்ட் தென் இந்த 2 எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ் 1.7ல் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் கெமிக்கல் இக்குவேஷன் சால்விங். இது வரையும் கேட்டதில்லை, அதனால் கேட்குறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆக்சுவல். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரலையும் எல்லா சாப்டரும் எவ்வளோ தான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11th சாப்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ 11th சாப்டரில் ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னு கொடுத்துருக்கேன். பட் எனிவே அதே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 11ல் வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா ரெண்டு எக்ஸசைஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சாப்டர் 11ல் 11.2வும் 11.3 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் கொடுத்துட்டு கேபிட்டல் எஃப் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் கேட்குறது. அண்ட் தென் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டாக இதுலேருந்து இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது ஒரு 5 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின் வந்து ஒன்று வந்து கம்பல்சரி இந்த 11th சாப்டரில் இருந்தும் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த 11.2 11.3 அண்ட் சம்டைம்ஸ் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் பைனாமியல் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதை வந்து ஸோ வெயிட்டேஜ் வைஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸு நான் சொன்ன மாதிரி சாப்டர் நம்பர் 5, 6 அண்ட் தென் 7 and 9 நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து 5 மார்க்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற சாப்டர் நம்பர் நான் சொன்ன மாதிரி 12 முடிங்க. அண்ட் தென் 8 கேட்குறதுக்கு இந்த முறை சான்ஸ் இருக்குது, அதனால் அதே பார்த்துக்கோங்க. 11 வந்து ஈஸி தான். அதுலேயுமே 2 எக்ஸசைஸ் தான் மோஸ்ட்லி நம்ம எய்ம் பண்ணுறோம். சம்டைம்ஸ் பைனாமியல். ஸோ பைனாமியலும் ஒரு கான்செப்ட் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சாப்டர் நம்பர் 2 சாப்டர் நம்பர் 1ல் வந்து ஃபார்முலா பேஸ்டு தான். ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் என்னென்ன கொடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் எல்லா சம்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு பாஸ் ஆனால் போதும். ஒரு 60 ரேஞ்சில் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் 7 கொஸ்டின்ஸ்க்கு அட்லீஸ்ட் 5 மீன்ஸ் 5லேருந்து 7 கொஸ்டின்ஸ் வரலையும் நம்ம அட்டென்ட் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இதுலேயுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். வெரி ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். அண்ட் தென் ஒன் மோர் திங்,
ஸோ இப்போ இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ நம்மளுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இல்லையா? ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இட் வில் பி ஸோ அதுவுமே ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுக்கு. அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாமுக்கு நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.